Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 14. இக்பால் சுரபியிடம் பேசிவிட்டு செல்போனை அணைத்து எதிரில் நின்றிருந்த தீனதயாளனிடம் நீட்ட அவன் வாங்கி கொண்டான். சரி, நீயோ கதிர்வேலம் புறப்படுங்க. சுகிர்தாவன் உடம்ப எரித்து சாம்பலாக்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. எனக்கோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். எதை பேசுகிறதா இருந்தாலும் நாளை காலையில் நேரில் பேசிக்கலாம். சரிங்கய்யா. இருவரும் தலையாட்டி விட்டு பவ்யமாக வேனில் ஏறிக்கொண்டார்கள். வேன் கேட்டை தாண்டி வெளியேறி கொண்டிருக்கும் போதே தீனதயாளின் செல்ஃபோன் உயிர் பெற்று குரல் கொடுத்தது. எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ சார், நான் சுரபி. சொல்லுங்கள் சுரபி, அந்த கடத்தல்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணானா? ஆமாம். என்ன சொன்னா? சார் அவன். சுரபிக்கு அழுகையில் குரல் உடைந்தது. சுரபி, ஏன் அழுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? சார், சுகிர்தா விஷயத்தில் நம்ம போலீஸ்க்கு போயிட்டு தான் அந்த கடத்தல்காரன் நினச்சி சுகிர்தாவை கொண்டுட்டானா? பொய் சொல்கிறான். உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட பொய் இது. தைரியமாக இருங்க சுரபி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பணத்தோடு வேறு இடத்துக்கு வர சொல்லுவான். பாருங்கள், அவனுக்கு வேண்டியது பணம், சுகிர்தாவோட உயிர் கிடையாது. நான் ஆஸ்பத்திரிக்கு தான் வர்றேன். அதுக்குள்ளே அந்த கடத்தல்காரன் உங்கள்கிட்ட பேசினா என்னோடய செல்ஃபோன் நம்பரை கொடுங்க. அவனை என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். உங்கள் தங்க சுகிர்தாவுக்காக 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். சார், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. கொஞ்சம் கூட பயம் வேண்டாம். நான் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன். அந்த கடத்தல்காரன் எப்படியும் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். தீனதயாளன் செல்ஃபோனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டான். பக்கத்தில் நின்றிருந்த தன் அப்பா ஈஸ்வரமூர்த்தியை திரும்பி பார்த்தான். அப்பா, நாம் போட்டு வச்சிருக்கிற திட்டம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிருமோன்னு கவலையாக இருக்குது. சுகிர்தாவை சுரபி முன்னாடி உயிரோடு கொண்டு போய் நிறுத்தினா தான் அவளுக்கு என் மேலே மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அவளை என் வழிக்கு கொண்டு வந்து நம்ம திட்டத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். சுகிர்தா இப்போ உயிரோடு இல்லாத நிலையில் கேரள நம்பூதிரி சொன்ன மாதிரி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்கு. நான் வேணும்னா நாளைக்கு காலையில் சோட்டானிக்கரைக்கு போய் நம்பூதிரியை பார்த்து பேசிட்டு வரட்டுமா? எனக்கும் அதுதான் சரிப்படுது. நீங்கள் நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்கப்பா. தீனதயாளன் தனியார் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தபோது மணி 11:15. மருத்துவமனையில் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க வரவேற்பறையில் மட்டும் ஒரு குழல் விளக்கு எரிந்து வெளிச்சத்தை நிரப்பி வைத்திருந்தது. சுரபியும் தங்கை திவ்யாவும் தம்பி கௌதமும் கவலை நிரம்பிய முகங்களோடு கன்னங்களுக்கு முட்டு கொடுத்து சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். தீனதயாளனை பார்த்ததும் சுரபி பதற்றமாக எழுந்து வந்தாள். சார், அந்த கடத்தல்காரன் மறுபடியும் ஃபோன் பண்ணவே இல்லை. எப்படியும் பண்ணுவான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுரபி. என்னோடய காரில் இப்போ 10 லட்சம் ரூபாய் தயாராக இருக்குது. அந்த கடத்தல்காரன் ஃபோன் பண்ணால் ரிசீவரை என்கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன். கௌதம் குறுக்கிட்டேன். சார், அந்த கடத்தல்காரன் மறுபடியும் ஃபோன் பண்ணுவான்னு எனக்கு தோணலை. நாம் இனியும் தாமதம் பண்ணிருக்காமல் போலீஸ்க்கு விஷயத்தை கொண்டு போகிறது நல்லது சார். வேண்டாம் கௌதம், நாம் போலீஸில் விஷயத்தை சொன்னால் அது சுகிர்தாவோட உயிருக்கு ஆபத்தாக போயிடும். இன்னும் 1 மணி நேரம் பார்ப்போம். அதுக்குள்ளே அவன் ஃபோன் பண்ணலைன்னா போலீஸ்க்கு போயிடுவான். அதெல்லாம் முடியாது சார். இன்னும் 1/2 மணி நேரம் தான். 11:45க்குள்ளே அவன் ஃபோன் பண்ணலைன்னா நாம் போலீஸ்க்கு போயிட வேண்டியது தான். சரி, 1/2 மணி நேரம் காத்திருப்போம் சொல்லிக்கொண்டே தீனதயாளன் சோஃபாவில் சாய்ந்தான். இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் விபச்சார வேட்டைக்கு போய்விட்டு போலீஸ் நிலையம் திரும்பிய போது நள்ளிரவு 12 மணி. போலீஸ் நிலையத்தில் போடப்பட்டிருந்த நீளமான பெஞ்சில் சுரபி, திவ்யா, கௌதம் கவலை அப்பிய முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். கூடவே தீனதயாளன். அலெக்சாண்டர் கேட்டார், என்ன சுகிர்தா பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை சார் என்று சொன்ன தீனதயாளன் ஒரு பெருமூச்சோடு இன்ஸ்பெக்டர் ஏறிட்டான். நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் சார். தப்பா? என்ன தப்பு? உங்களுக்கு தகவல் சொல்லாமல் உண்மையை மறைச்சிட்டோம் சார். சுகிர்தாவை கடத்திட்டு போன அந்த ஆள் ராத்திரி 8 மணி சுமாருக்கு சுரபிக்கு ஃபோன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் சுகிர்தாவை உயிரோடு பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கான். சுகிர்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க. உடனே எனக்கு மறுபடியும் அந்த கடத்தல்காரன் ஃபோன் பண்ணபோது நானே அவங்ககிட்ட பேசினேன். பணத்தை பெசன் நகர் கலாச்சேத்திரா தோட்டத்துக்கு 10 மணிக்கு கொண்டு வரும்படி சொன்னால் நானும் அவன் சொன்ன நேரத்துக்கு பணத்தோடு போனேன். ஆனால் அவன் வரல. 10:30 மணி சுமாருக்கு அவன் மீண்டும் சுரபிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் 2 பேரும் விஷயத்தை போலீஸ் கொண்டு போயிட்டீங்க, அதனால் சுகிர்தாவை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அலெக்சாண்டர் முகம் இறுகி போனார். எல்லோரையும் கோபமாய் பார்த்தார். அந்த கடத்தல்காரன் முதல் தடவை எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணான்? 8 மணிக்கு. தீனதயாளன் சொன்னான். அப்போவே இந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? சாரி சார், போலீஸ்க்கு போகக்கூடாதுன்னு அவன் சொன்னதால் பயந்துட்டோம். அதுவும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சுகிர்தா உயிரோடு கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தேன். தப்பு பண்ணிட்டீங்க தீனதயாளன். நீங்கள் உடனடியாக இந்த தகவலை என் காதுக்கு கொண்டு வந்திருந்தால் நாங்கள் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து அவனை முடக்கியிருப்போம். நீங்கள் அவனோட பேசுனீங்களா? ஆமாம் சார். அவனோட குரல் எப்படி இருந்தது? கொஞ்சம் கனமான குரல் சார்.
வேணும்னே குரலை மாற்றி பேசுகிற மாதிரி இருந்தது. நீங்கள் கலாட்சேத்திர தோட்டத்துக்கு சரியாக 10 மணிக்கு பணத்தோடு போய் காத்திருந்தீங்களா? ஆமாம் சார். அவன் வரலையா? 10:30 மணி வரைக்கும் காத்திருந்து பார்த்தும் வரல சார். சுரபிக்கு அவன் ஃபோன் பண்ணி உங்கள் பணம் எனக்கு இனி வேண்டியதில்லை, நீங்கள் போலீஸ்க்கு போயிட்டீங்க, அதனால் சுகிர்தாவை கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கான். மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணலையா? பண்ணலை சார். அவனால் சுகிர்தாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு சுரபி ரொம்ப பயப்பட்டதால் இப்போ உங்ககிட்ட வந்தோம். தீனதயாளன் படபடப்பை சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே மேசை மேல் இருந்த தொலைபேசி மெல்ல சிணுங்கி கூப்பிட்டது. அலெக்சாண்டர் எடுத்தார். ஹலோ, இது கட்டுப்பாட்டு அறை. சொல்லுங்கள் சார். மிஸ்டர் அலெக்சாண்டர், அந்த காணாமல் போன கல்லூரி மாணவி சுகிர்தா விவகாரம் என்னாச்சு? சார், அந்த பெண்ணை கடத்திட்டு போனவங்க பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. பணம் கொடுக்க தயாராக இருந்தும் பணத்தை வாங்க அவன் வரலை. போலீஸ்க்கு தகவல் போயிட்டதால் சுகிர்தாவை கொண்டுட்டோன்னு ஃபோன் பண்ணியிருக்கான். சுகிர்தாவோட அக்கா சுரபி மற்றவங்களும் இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. கட்டுப்பாடு அறைக்கு 5 நிமிஷத்துக்கு முந்தி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன தகவல் சார்? கருவேலங்குப்பம் பகுதியில் உள்ள கள்ளச்சாராய கோஷ்டியை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வேன் போனபோது கருவேல மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள்ளே திகு திகுன்னு எரியிற நெருப்பு தெரிஞ்சிருக்கு. போலீஸார் போய் பார்த்தபோது ஒரு பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. நெருப்பை அணைக்கிறதுக்கு உள்ள உடம்பு தெரியாமல் கருகி கறிக்கட்டை ஆயிடுச்சு. எரிஞ்சது ஆணோட உடம்பா பெண்ணோட உடம்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கரிய உடலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றாங்க. அது மட்டுமல்ல, உடம்பு நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தபோது அங்கே இருந்த 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சுரபியையும் தீனதயாளனையும் நீங்கள் கூட்டிக்கிட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க. பிடிபட்டவங்க எப்படி விசாரித்து இதுவரைக்கும் உண்மை வெளியே வரல, நீங்கள் வந்து தான் விசாரிக்கணும். ஏதோ புறப்பட்டுட்டேன் சொன்னது. அலெக்சாண்டர் நாற்காலியை தள்ளிபடி எழுந்தார். மிஸ்டர் தீனதயாளன் சார், கருவேலங்குப்பம் பகுதியில் எரிஞ்சிட்டு இருந்த ஒரு பிணத்தையும் அங்கே இருந்த 2 பேரையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிற கடத்தல்காரன் அதில் இருக்கலாம். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். தொடரும்.